டெக்கும் கேமிங்கும் நம்ம ஸ்டைல்ல. ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம டெக் கேம் இந்த வீடியோ பயங்கரமான சூப்பரான கண்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் காமிப்போகிற இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து இந்த ஒரு ஆப் வெப்சைட்டோ யூஸ் பண்ணல. முழுக்க ஏஐயோட ப்ராம்ப்ட் வச்சு நான் யூஸ் பண்ணேன். இதுக்காக ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராம்ப்ட் நான் வந்து டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி இமேஜஸ், இந்த மாதிரி பர்த்டே போஸ்ட் இமேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட பர்த்டேக்கு நீங்கள் ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணலாம். சூப்பராக. சரி, இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி இது ஜென்ரேட் பண்ணணும்னு தேவையில்லை. ChatGPT இல்லை வேறு ஏஐ வெப்சைட்ஸ், ஜெமினி இல்லை மெட்டா ஏஐ எது வேணா இருக்கட்டும் எடுத்துக்கோங்க இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து கமல்ஹாசன், நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவரோட பர்த்டே, அவரோட ஃபோட்டோவை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஃபோட்டோ எடுத்துப்போம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அவரோட பர்த்டே இப்போ 7th November. ஓகே, இப்போ ChatGPT ஓப்பன் பண்ணிங்க. ChatGPTல வந்து லெஃப்ட் மிடில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் கொடுக்க போகிற ப்ராம்ப்ட்டை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதான் அந்த ப்ராம்ப்ட்டு. கொஞ்சம் லென்த்தியான ப்ராம்ப்ட் தான், ஆனால் எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் எப்படின்னு. இது ஃபஸ்ட்டு டாப்லேருந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இது என்ன ஸ்பெஷாலிட்டினா டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் ஸ்டைல் இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் எடிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராம்ப்ட்டில் நீங்கள் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன பேக்ரவுண்ட் ஸ்டைல்னா இன்ஸ்பிளாஸ் எஃபெக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கிரேடியன்ட் டிவிஎஸ், பேப்பர் டெஸ்டரில் வேணுமா, இல்லை நியான் க்ளோ, இந்த மாதிரி கான்ஃபெட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 எஃபெக்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்பிளாஸ் ஜென்ரேட் பண்ணலாம் அந்த எக்ஸாம்பிள். ஓகே, நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான நான் எப்படி சூஸ் பண்ணுறோன்னா அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிக்கோங்க. எங்கே பேக்ரவுண்ட் ஸ்டைல் இருக்கோ அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே பேக்ரவுண்ட் ஸ்டைல் இருக்கா, ஓகே, இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு லைட் பஸ்ட்னா நீங்கள் லைட் பஸ்ட் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கலர் தீம். ஓகே, இது வந்து நான் வந்து நேவி ப்ளூ கொடுத்தேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மற்ற பேக்ரவுண்ட் ஸ்டைலோட ஆப்ஷன்ஸ். ஓகே, அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே ஹாப்பி பர்த்டே இருக்கும், இன்புட் நேம் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த போஸ்டரோட அவங்களோட நேம் வந்து கொடுத்துக்கலாம். நான் கமல்ஹாசன் அவரோட கொடுத்துருக்கேன். கமல்ஹாசன். அதுக்கப்புறம் கலர் தீம் நான் அதே கலரே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ மேட்சிங்க அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நேவி ப்ளூ. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா பர்த்டே மந்த் இது ஷார்ட்டாக கொடுத்துங்க. நவம்பர். அதுக்கப்புறம் November 07. இப்போ இயர் வந்து நம்ம கரண்ட் இயரை கொடுத்துக்கலாம், 2026. ஓகே, November 7. அதுக்கப்புறம் டைப்போகிராஃபி ரூல்ஸ். இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 2 செக்ஷன் இருக்குது, லெஃப்ட் ரைட்டு. இப்போ லெஃப்ட்டுக்கான செக்ஷன் கலர் தீம் வந்து நான் நேவி ப்ளூவே கொடுத்தேன். நேவி ப்ளூ. ஓகே, அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஓன் விஷ் கொடுக்கணும்னா நீங்கள் ஓனாகவே விஷயம் இருந்தால் இங்கே கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ சரி நான் ஓனாக வேணாம் ஏஏ ஜென்ரேட் பண்ணணும்னா நீங்கள் ஏஏ ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஏஏன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஏஏ ஒரு குறிப்பிட்ட 4 to 8 வேர்ட்ஸ்க்குள்ள ஒரு விஷ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இங்கே நீங்களே கொடுக்கணும்னா யூசர் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடணும். கொடுத்துட்டு இங்கே உங்களோட டெஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவ்வளோதான். இங்கே கலர் தீம் இங்கே என்ன கலர், நான் எல்லாமே நேவி ப்ளூவே கொடுக்குறேன். அவ்வளோதான். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நான் இந்த ப்ராம்ப்ட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நான் பண்ண மாதிரி நீங்கள் அழகாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான இமேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இமேஜ் நான் காப்பி பண்ணுவேன். அந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு போவேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மக்களே, சூப்பரான இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மக்களே, இதுதான் இந்த ஜென்ரேட் பண்ண இமேஜ் நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு. இந்த மாதிரி நீங்களும் சூப்பராகவே ஜென்ரேட் பண்ணலாம். நான் எப்படி எடிட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி ChatGPTல இருக்க ஜெமினி இல்லை மெட்டா ஏஐ நீங்கள் எதில் போட்டால் இந்த மாதிரி சூப்பரான ஒரு இமேஜ் கிடைச்சிடும். இதை வச்சு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ், அவங்க பர்த்டேக்கு நீங்கள் விஷ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏஐ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். விஷிங் ஏ ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பாய் பாய், அடுத்த வீடியோ பார்ப்போம்.